மாமா, நீங்க போய் உட்காருங்க மாமா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ம். டீ நல்லா இல்லையா மாமா? ம். 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 சரி, நான் கிளம்புறேன். ம், சரி மாமா. மருமகன் டீ போடுறதும் மாமனார் உதவி பண்றதும் ஐயோ அந்த கண்குலா காட்சியை பார்க்கணுமே. பாவம், நான் போட்ட டீ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அவரும் மருந்தை குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போயிட்டாரு. சரி சரி, நீ போட்ட டீ எப்படி இருக்குன்னு நான் குடிச்சு பாக்குறேன். எடுத்துட்டு வா. வரேன். இந்தா, குடி குடி. ஏய், என்னாச்சு? சர்க்கரையே போடலடா. ஓஷோ, மாமா தான் சர்க்கரை எடுத்து கொடுத்தாரு. எப்படி போட மறந்தேன். அவர் டீ குடிக்கும் போதே முகத்தை சுழிச்சாரு. அப்பவே சந்தேகப்பட்டேன். அத வெளிக்காட்டிக்காம குடிச்சிட்டு போயிருக்காரு பாரு. மருமக மேல பாசம்தான், அத வெளிக்காட்டுறதுல கஞ்சத்தனம். இவ்ளோ தூரம் வந்தவரு வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. மாமாவை தப்பா சொல்லாத. நம்ம சொந்த காலில் உழைச்சு முன்னேறணும்னு அவர் நினைக்கிறாரு. அது நல்ல விஷயம் தானே. அதையே நம்ம நெகட்டிவா யோசிக்கணும். நல்ல விஷயம்தான். ஏய் கதிர், அப்பா கொண்டு வந்த பைய இப்படி விட்டுட்டு போயிருக்காரு. ஏய், மத்தவங்களோட பைய திறந்து பார்க்கறது தப்பு. அது அநாகரிகம். ஏய், நான் என் அப்பாவோட பைய திறந்து பாக்குறேன். எனக்கு உரிமை இல்லையா? நான் திறந்து பாப்பேன். கதிர், நீ முதல்ல அத்தைக்கு ஃபோன் போட்டு மாமா பைய விட்டுட்டு போயிட்டாரு, கொண்டு வந்து தரட்டுமான்னு கேளு போ. சரி. வாங்க மேடம். வாங்க சார். வணக்கம். வாங்க. வணக்கங்க ஐயா. இந்த தொகுதிக்குன்னு சில சின்னங்களை நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கோம். இதுல இருந்து குலுக்கல் முறையில் உங்களுக்கு என்ன வருதோ அதையே நீங்க சின்னமாக எடுத்துக்கணும். சரிங்களா? சரிங்க ஐயா. நீங்க போய் அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. போங்க. நீங்க ஒரு சீட் எடுங்க மேடம். நீங்களும் ஒரு சீட் எடுங்க மேடம்.
உங்களுக்கு வந்திருக்கிற சின்னத்தை பிரிச்சு பாருங்க. முகுதி சின்னம் வந்திருக்கு. பாத்தியா, எனக்கு எவ்வளவு மங்களகரமான சின்னம் வந்திருக்குன்னு. பொம்பளைங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டலான மூக்குத்தி எனக்கு சின்னமா வந்திருக்கு. எனக்கு என்னமோ இப்பவே நான் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. மூக்குத்தி பெண்களுக்கு ரொம்ப தேவையான மங்களகரமான பொருள் தான். ஆனா அது வெறும் அழகுக்கான பொருள். இதுவே எங்களோட சில்வர் குடம் சின்னம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பொருள். பெண்கள் தினமும் வீட்டுல புழங்குற பொருள். இது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய அவசியமான பொருள். ஒவ்வொரு வீட்லயும் தண்ணி பிடிச்சு வைக்க குடம் கண்டிப்பா தேவைப்படும். சில்வர் குடம்ங்கிறது ரொம்ப சாதாரணமானது. தங்கத்துக்கான மதிப்பே வேற. அப்படி இருக்கிற மூக்குத்தி சின்னத்துக்கு தான் எல்லா ஓட்டும் விழும். உன்னை டெபாசிட் கூட இல்லாம ஓட வைப்பேன். உனக்கு கனவு காண்றதே வேலை. அந்த கனவை எப்ப காணணும்னு கூட உனக்கு தெரியல பாரு. பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. மூக்குத்திய மூக்குல மாட்டிக்கலாம், காசுலன்னா அடகு வைக்கலாம். ஆனா கொடோங்கிறது தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் பண்றதுல இருந்து பூஜைக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும். கல்யாணத்துக்கு சீரா கொடுக்கிற பொருள். தண்ணிய நிறைச்சு வைக்க தேவைப்படுறது குடம்தான். அதுலயே கூட சோறு பொங்கலாம். இப்படி மனிதனோட அன்றாட வாழ்க்கையில எப்பவுமே தேவைப்படுறது இந்த குடம் மட்டும்தான். அதனால சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தேவைப்படுறது குடம்தான். இப்படி ஒரு அத்தியாவசிய பொருளுக்கு தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதனால மொத்த ஓட்டும் எனக்கு தான் வரும். நீ உன் புருஷனும் எப்படி கூச்சமே இல்லாம நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி கற்பனை பண்ணி சொல்றீங்க? உன் புருஷன் என்னடானா என்னை விட ஒரு ஓட்டாவது அதிகமா வாங்கி என் பொண்டாட்டி ஜெயிச்சு காட்டுவான்னு சவால் விடுறாரு. ஆனா உனக்கு டெபாசிட் கூட கிடைக்காம உன்னை நான் அசிங்கமா தோக்கடிக்கிறேன் பாரு. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க.